வணக்கம். நம்ம மணலாருக்கு வந்திருக்கோம். இங்கே பொங்கல் நியூ இயரை முன்னிட்டு இங்கே வாலிபால் போட்டி கீழே நடத்திட்டு இருக்காங்க. போட்டி வச்சு எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் அங்கே போய் என்ன போட்டி நடக்குன்னு பார்த்து வந்துடுவோம். நம்ம இதை மேலேருந்து பார்த்துட்டு இருந்த ரோட்டு மேலே நின்று இப்போ நம்ம கீழே மக்களாக நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்றா கூடி சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன நிகழ்ச்சின்னு கேட்குறீங்களா? இந்த மேகமலையை பார்க்குறதே ஒரு அழகு. இயற்கை அழகாக இருக்கா இல்லை இயற்கையில் நம்மளும் இருக்கிறதுனால இயற்கை நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுதா? வெளிநாட்டிலேருந்து கூட ஆளுகள் வருவாங்க. ஆனால் இது சிறப்பை விட இன்னொரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு திருவிழா காலங்கள் வருதுன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு சாப்பாடுலாம் ஆக்கி நம்ம மட்டும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இங்கே மேகமலை, ஹைவேஸு, மணலாறு, அப்பர் மணலார், இரவங்கலார், மகாராஜாமெட்டு அப்படின்ற அனைத்து ஊர் மக்களும் சேர்ந்து அனைவரும் ஒன்றாக காசு போட்டு ஒன்றாக திருவிழா கொண்டாடி அனைவருமே ஒன்றாக சாப்பாடு, எந்த ஜாதி மதம் பிரிவு எதுவுமே இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியாக கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை உற்சாகப்படுத்துன்றதுக்காக வாலிபால் கேம்ஸு வச்சு கமெண்ட்ரியெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களே. இந்த மைதானத்தை விளையாட்டு மைதானத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ பெரிய இந்த வீடுகளாக இருக்க இடத்துல கீழே டேமோட தண்ணி இருக்குது. தண்ணிக்கு பக்கத்துலேயே அழகான மைதானத்தை அமைச்சு நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் அப்படின்னு அனைவருமே இங்கே உட்கார வச்சு நிம்மதியாக மன உற்சாகப்படுத்தி வச்சிட்டாங்க. முடியாதவங்க கூட ஐயப்பா இருந்தா நான் வந்துடுறேன் அப்படின்னு எல்லாருமே அவங்க சாப்பாடை விரும்பி சாப்பிட்டு எல்லாரும் கூட ஒன்றா கூடி கலந்து சிரிப்பு முக மகிழ்ச்சியோடு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நாங்களும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க வெறும் பொடி இதை கலந்து மட்டும் பண்ணலை, அவங்க பாசத்தையும் கலந்து இந்த பிரியாணி குழம்பெல்லாம் வச்சதுனால எங்களுக்கு ரொம்பவே அங்கே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து சாப்பிட்றப்ப அங்கே கிடைக்கிற ஃபீலே வேறு. நீங்கள்லாம் அங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க யோசிச்சுட்ருக்கேன். அதனால நம்மளும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பித்தாச்சு. இந்த டேமில் மீன், நண்டு, நீர்நாய் கூட இருக்குது. அதெல்லாம் வச்சு நல்ல இயற்கை அருமையோடு வாழ்ந்துட்டுருக்க மக்களோட நாங்களும் உட்காந்து சாப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் சாப்பாடு கீழே உள்ள ஒரு கடையில் நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம், எங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க, சமைச்சு வைங்க, சாப்பிட்டுக்கிறோன்னு. ஆனால் இங்கே இந்த மக்களோட பாசத்தை பார்த்ததுலேருந்து எங்கள் பாசம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சே தவிர அங்கே சொன்ன சாப்பாடு கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா அதனால் உட்காந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் அனைவரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் நம்மளும் சாப்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு அங்கே சாப்பாடை சொன்ன கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. லெக் பீஸ் எல்லாம் நிறையா வச்சாங்க. ஆனால் இதிலே ஒரு உண்மை சொல்ல போகணுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்களே நம்ம குண்டாயிலன்னு நினைக்க வேணாம். நீங்கள் இங்கேருந்து நம்ம மேலே ரோட்டுக்கும் மறுபடியும் கீழே வீட்டுக்கும் மறுபடியும் ரோட்டுக்கு வீட்டுக்கு நடந்தீங்கனாலே 2 நாளில் 10 கிலோ கொழுப்பு கூட குறைக்கலாம். அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் இங்கே இருக்க மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அன்புலையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க காட்டுற அன்பு தான் இங்கே இத்தனை நாள் உறவு நீடி நிலச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இங்கே முன்னாடி மாதிரி நம்ம தமிழ்நாட்கள் இப்போ இல்லை. இப்போ பஞ்சாப்காரங்க இருந்தாலும் அவங்களும் நம்ம தமிழ்நாட்கள் கூட ஒன்றா பாசத்தோட அரவணைப்போடு இருக்காங்க. இதெல்லாம் யாரு காரணம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழர் பண்பாடு. ஏன்னா நம்ம தமிழர் பண்பாடே உபசரிக்கிறது தானே. இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு இந்த நிர்வாகமே சம்பளத்தோட லீவ் கொடுத்துட்டாங்க. இதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது? நன்றி.